ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி. அத்தியாயம் 59. ஸ்ரீக்கு இதற்கு எப்படி செயலாற்றுவது என்றே தெரியவில்லை. செய்வதறியாது நின்றிருந்தாள். ரியா, என்ன இது? விக்ரம் சார் இப்படி சொல்லுறார். பாவம் ஸ்ரீ. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மனசு மாறி இருப்பார் என்று நினைச்சேன். ஆனா இப்போ இப்படி சொல்லுறாரே. ஒருவேளை இவர் அந்த பொண்ணு கூட சேர்ந்துட்டா ஸ்ரீயோட நிலைமை என்ன ஆகிறது என்று எண்ணியவள் ஸ்ரீக்காக பரிதாபப்பட்டாள். ஆனாலும் தன்னால் என்ன செய்ய முடியும்? அவரவர் வாழ்க்கைக்கு அவரவர் தானே முடிவு எடுக்க வேண்டும். ஸ்ரீ, என்ன இவர் உளறுகிறார்? ஒருவேளை அன்னைக்கு அஸ்வின் சார் சொன்ன மாதிரி யாரோ இவரோட காதலி என்று சொல்லி இவரை ஏமாற்றுறாங்களோ? அவங்க தான் ஏமாத்துறாங்கன்னா இவருக்கு எங்க போச்சு அறிவு? கண்ணை பார்த்து காதலிச்சேன்னு அன்னைக்கு ஏதோ படத்துல வர மாதிரி கதை சொன்னார். அது எல்லாத்தையும் மறந்துட்டாரா? எவ்வளோ ஒருத்தி வந்து நான் தான் உங்களுடைய லவ்வர்னு சொன்னதும் அதை எப்படி இவர் நம்பலாம் என்று மனதிற்குள் விக்ரமிடம் சண்டையிட்டு கொண்டிருந்தாள். அஸ்வின், எப்போடா, எப்படி மீட் பண்ண? விக்ரம், நான் அவளை தேடிக்கிட்டு இருக்க மாதிரி அவளும் என்னை தேடிக்கிட்டு இருந்திருக்காடா. அது தெரியாம இத்தனை வருஷம் நான் இருந்திருக்கேன். நான் அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவ என்ன கண்டுபிடிச்சு எப்படியோ என்னுடைய ஃபோன் நம்பர் வாங்கி என்னை காண்டாக்ட் பண்ணா. அவ தான் சொன்னா பாரிஸ்ல இருக்கிறதா. அவளை பார்க்கறதுக்காக தான் நான் பாரிஸ்கே வந்திருக்கேன். விக்ரம் வேண்டுமென்றேதான் இப்படியெல்லாம் செய்கிறான் என்பதை புரிந்து கொண்ட அஸ்வின் அதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை. விக்ரம், அவ இங்கதான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல நமக்காக வெயிட் பண்றதா சொல்லியிருக்கா. இப்போ அவளை பார்க்க தான் நாம எல்லாருமே போக போறோம். என்ன ஸ்ரீ, நான் சொன்னதை கேட்டு அப்படியே வாயடிச்சு போயிட்டீங்க போல இருக்கு. எப்படி இருக்கு என்னோட சர்ப்ரைஸ்? இனிமே என் கூட இருந்து நீங்க கஷ்டப்பட தேவையில்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு நீங்க சந்தோஷமா வாழலாம் என்றான் புன்னகையோடு. ஸ்ரீக்கு இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியவில்லை. பேசாமல் உண்மையை சொல்லிவிடலாமா? இப்போ நான் சொன்னா இவர் எப்படி நம்புவார்? வேற யாரையோ இவர் லவ் பண்ணுவதாக நினைச்சுக்கிட்டு இருக்கார். நம்ம பணத்துக்காக பொய் சொல்றோம்னு நினைச்சிட்டாருனா அதுக்காக யாரோ ஒருத்தி இவரை ஏமாத்த போறான்னு தெரிஞ்சும் அதை எப்படி நாம் அனுமதிக்கிறது என்று இரு தலை கொள்ளி எறும்பாய் தவித்து கொண்டிருந்தாள். பிறகு நால்வரும் கிளம்பி அந்த ஹோட்டலை நோக்கி செல்லும் வழி முழுவதும் விக்ரம் அந்த பெண்ணை பற்றியே பேசிக் கொண்டிருந்தான். ஸ்ரீக்கு காதில் புகை வராத குறைதான். மேலும் விக்ரமின் மேலும் மலை அளவு கோபம் எழுந்தது. எப்படி இவன் யாரோ ஒருத்தியை தன் காதலி என்று எண்ணலாம்? அவளின் கண்களை பார்த்தாலே இவனுக்கு தெரிந்திருக்க வேண்டாமா இவள் யாரோ என்று பெரும் கோபத்தோடு மனதிற்குள் விக்ரமை வறுத்தெடுத்து கொண்டிருந்தாள். ஹோட்டலை அடைந்ததும் விக்ரம் முதலில் இறங்கியவன், சீக்கிரம் வாங்க, அவன் நமக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா என்றவன் தன் கை கடிகாரத்தை திருப்பி பார்த்தபடி அவசரமாக உள்ளே நுழைந்தான். அவனை பின்தொடர்ந்து சென்ற மற்ற மூவருக்குமே யார் அந்த பெண் என்ற ஆவல் இருந்தது. உள்ளே நுழைந்ததுமே ஸ்ரீ பார்த்த காட்சியில் அவளின் இதயமே சுக்குநூறாக உடைந்து விட்டது. யாரோ ஒரு பெண் விக்ரமை இறுக்கமாக கட்டி அணைத்தபடி நின்றிருந்தாள். அதை பார்த்த ஸ்ரீக்கு பிபி தாறுமாறாக ஏறியது. கோபத்தில் முகம் எல்லாம் சிவந்து பத்ரகாளியாகவே மாறிவிட்டாள். விக்ரம் சற்று தூரத்தில் வந்து கொண்டிருந்த இவர்களை கையை நீட்டி அழைத்தவன், ஷீ இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட் ஆண்ட்ரியா என்று அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினான். ரியா, ஹலோ மேடம் என்று கைகுலக்க அஸ்வின் ஹாய் என்றவன் விக்ரமின் காதில், இன்னைக்கு நீ செத்தடா. ஸ்ரீயோட முகத்தை பாரு, எவ்வளவு கோவமா இருக்காங்கன்னு. ஏண்டா இப்படியெல்லாம் அவங்கள வெறுப்பேத்துற என்றான் கிசுகிசுப்பாக. விக்ரம், அப்போ அவ பண்ணது மட்டும் சரின்னு சொல்றியா? இவளை கண்டுபிடிக்க நான் இவகிட்டயே ஹெல்ப் கேட்டிருக்கேன். ஆனா உண்மை தெரிஞ்சிருந்தும் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் என்னை எப்படியெல்லாம் அலைய விட்டா, எவ்வளவு கஷ்டப்படுத்தினா. அதுக்கெல்லாம் கொஞ்சமாவது நான் திருப்பி கொடுக்க வேண்டாமா என்றான் அதே கிசுகிசுப்போடு. விக்ரம், சரி வாங்க, எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் என்றபடி அங்கிருந்த டைனிங் டேபிளில் அனைவரும் அமர்ந்தனர். விக்ரம், வாட் டு யூ வாண்ட் டு ஈட் டியர் என்று ஆண்ட்ரியாவிடம் கேட்க, ஆண்ட்ரியா, எனிதிங் டார்லிங் என்றாள் முகம் கொள்ளா புன்னகையோடு. இதையெல்லாம் பார்க்க பார்க்க ஸ்ரீக்கு அங்கு அமரவே பிடிக்கவில்லை. தன் கோபத்தை இழுத்து பிடித்தபடி அமர்ந்திருந்தாள். அது மட்டுமின்றி விக்ரம் ஸ்ரீயை ஒரு பொருட்டாக கூட கருதாமல் அவள் பக்கமே திரும்பாமல் இருப்பது வேறு அவளுக்கு கோபத்தை அதிகப்படுத்தியது. மனதிற்குள், கொஞ்சமாவது நம்ம கண்டுக்கிறாரா பாரு, டியர் டியர்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருக்கார் என்று எண்ணியவள் வேண்டுமென்றே, மிஸ் ஆண்ட்ரியா, நீங்க பார்க்க ஃபாரினர் மாதிரி இருக்கீங்களே, கோயம்புத்தூர்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? ஆண்ட்ரியா, என்னோட அப்பா இந்த ஊர்க்காரர், பட் அம்மா இந்தியா. ஸோ நான் அடிக்கடி அம்மா ஊருக்கு வெக்கேஷன்ல வருவேன். அம்மா ஊர் கோயம்புத்தூர். ஸ்ரீ, ஓ. விக்ரமிற்கு ஸ்ரீயின் கோப முகத்தை பார்க்க உள்ளுக்குள் குழு குழுவென்று இருந்தது. விக்ரம், இவ்வளவு சீக்கிரம் நீ எனக்கு கிடைப்பாய் என்று நான் நினைச்சு கூட பார்க்கல. தேங்க் காட் என்றபடி ஆண்ட்ரியாவின் கையின் மேல் தன் கையை வைத்தான். அதை பார்த்த ஸ்ரீக்கு
கண்கள் இரண்டும் வெளியே வந்து விழுந்துவிடும் அளவிற்கு அதிர்ச்சியில் கண்கள் விரிந்தது. அனைவரும் பேசி சிரித்தபடியே உணவை உண்டு முடிக்க ஸ்ரீக்கு எப்பொழுது அங்கிருந்து கிளம்புவோம் என்று ஆகிவிட்டது. ஒரு வாய் உணவு கூட அவளின் தொண்டைக்குழியில் இறங்க மறுத்தது. அதை கவனித்த விக்ரம், என்ன ஸ்ரீ, சரியா சாப்பிடாமல் இருக்கீங்களே, சந்தோஷத்துல உங்களுக்கு பசிக்கலையா என்ன? ஸ்ரீ அவனை முறைத்து பார்த்தவள் என்றதோடு முடித்து கொண்டாள். ஆண்ட்ரியா, விக்ரம், இவங்க யாருன்னு நீங்க சொல்லவே இல்லையே என்றாள் ஸ்ரீயை கை காட்டி. ஸ்ரீ விக்ரம் என்ன கூறப் போகிறானோ என்று ஆவலாக அவனின் முகத்தை பார்க்க, விக்ரம், ஷீ இஸ் மை பிஏ என்றதோடு முடித்து கொண்டான். அதில் ஸ்ரீக்கு முகம் தொங்கிவிட்டது. ஸ்ரீ, டேய், நான் உனக்கு பிஏவா? நேத்து வரைக்கும் வைஃபு ஹனிமூன்னு என்னென்னமோ சொன்ன, இப்போ பிஏ ஆயிட்டனா என்று கடுகடுத்த முகத்தோடு அமர்ந்திருந்தாள். அனைவரும் உண்டு முடித்ததும் அங்கிருந்து கிளம்ப எத்தனிக்க, விக்ரம், ஓகே ஆண்ட்ரியா, நான் இந்தியாவுக்கு போனதும் எங்க அம்மா கிட்ட நம்முடைய ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசுறேன், சீக்கிரமே நாம மேரேஜ் பண்ணிக்கலாம் என்று கூறிவிட்டு அவளிடம் இருந்து விடை பெற எத்தனித்தான். ஆண்ட்ரியா அவனின் கையை பிடித்து தடுத்தவள், ஐ மிஸ் யூ சோ மச் டார்லிங் என்றபடி விக்ரமிற்கு முத்தம் கொடுக்க செல்ல அடுத்த நொடியே கீழே விழுந்து கிடந்தாள் ஆண்ட்ரியா. விக்ரம், என்ன ஸ்ரீ இதெல்லாம், எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ற? ஸ்ரீ கோபமாக, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவ உங்களை கிஸ் பண்ண வரா, நீங்க பாட்டுக்கு அப்படியே நிக்கிறீங்க என்றால் கோபமும் ஆத்திரமுமாக. ஆண்ட்ரியா விக்ரமை நெருங்குவது ஸ்ரீக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. மேலும் அவளின் எண்ணம் புரியவும் அவளை பிடித்து கீழே தள்ளிவிட்டு விட்டாள். இதை விக்ரமே எதிர்பார்க்கவில்லை. ஸ்ரீ அவளின் வாயிலாக உண்மையை கூற வேண்டும் என்று எண்ணிய விக்ரம் ஆண்ட்ரியாவை தன்னுடைய காதலியாக நடிக்க கூற அவளும் சரி என்று ஒப்புக்கொண்டாள். ஆனால் இப்படி முத்தம் இடுவாள் என்று அவனுமே எதிர்பார்க்கவில்லை. விக்ரம், சோ வாட், அவ என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட், லவ்வர்ஸ் கிஸ் பண்ணிக்கிறது ஒன்றும் புதுசு இல்லையே, அதுவும் இந்த ஊரோட கல்ச்சர்ல வளர்ந்த பொண்ணு, இதெல்லாம் அவளுக்கு ஒரு விஷயமே இல்லை, நீயே இப்படி ஓவரா ரியாக்ட் பண்ற? ஸ்ரீ, யாரு, நான் ஓவரா ரியாக்ட் பண்றேனா? ஆமா, நான் அப்படிதான் பண்ணுவேன் என்றால் கட்டுக்கடங்காத கோபத்தோடு. ரியா, ஸ்ரீ, காம் டவுன், எல்லாரும் பார்க்கறாங்க. ஸ்ரீ, இவர் பண்றதெல்லாம் நீங்களும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க, எப்படி அமைதியா இருக்க முடியும்? அஸ்வின் அண்ணாவை யாரோ ஒரு பொண்ணு கிஸ் பண்ண வந்தா நீங்களும் இப்படிதான் அமைதியா இருப்பீங்களா? விக்ரம், அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ், ரியா கோவப்பட்டா தப்பில்ல, ஆனா உனக்கும் எனக்கும் நடுவில் என்ன இருக்கு? நீ ஏன் இப்படி கோவப்படுற? ஸ்ரீ, ஏன்னா நான் உங்களோட வைஃப், என் முன்னாடி வேற ஒரு பொண்ணுகிட்ட நீங்க இப்படி தப்பா நடந்துக்கும் பொழுது நான் அப்படிதான் கோவப்படுவேன். விக்ரம் ஸ்ரீ கூறியதை கேட்டு சத்தமாக சிரித்தவன், வாட், வைஃபா? ஜஸ்ட் டிராமா மேரேஜ் தான், என்ன மறந்துட்டியா? என்னுடைய லவ்வர் எனக்கு கிடைச்சிட்டா நீ என்னை விட்டு போயிடுவேன்னு சொல்லியிருக்க, இப்போ எனக்கு என்னுடைய லவ்வர் கிடைச்சிட்டா, நீயே இப்போ ப்ராப்ளம் பண்ற? ஸ்ரீ, யாரு இவ? உங்களுடைய லவ்வரா? எதை வச்சு சொல்றீங்க இவ உங்களுடைய லவ்வர்னு? விக்ரம், லுக் அட் ஹர் ஐஸ், இந்த கண்ணை பார்த்து தான் நான் கோயம்புத்தூர்ல லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் என்றான் ஆண்ட்ரியாவை கை காட்டி. ஸ்ரீ கோபமாக, அந்த கண்ணை பார்த்து நீங்க லவ் பண்ணல, இந்த கண்ணை பார்த்து தான் நீங்க லவ் பண்ணீங்க என்றவள் கோபத்தில் தன் கண்ணாடியை கழட்டி வீசினாள். ரியா ஒன்றும் புரியாமல் பார்க்க கோபத்தில் தன்னையும் மீறி உண்மையை கூறிவிட்டதை அறியாத ஸ்ரீ, அன்னைக்கு என்ன சொன்னீங்க? கண்ணை பார்த்து தான் லவ் பண்ணேன்னு சொன்னீங்க, எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் கரெக்டா கண்டுபிடிப்பேன்னு சொன்னீங்க, ஆனா இப்போ யாரோ ஒருத்தி வந்து அவ தான் உங்களுடைய லவ்வர்னு போய் சொல்றா, நீங்களும் அவ சொல்றதை நம்பிக்கிட்டு என்கிட்ட வந்து அவளை லவ் பண்றேன்னு சொல்றீங்க. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி எங்க காலேஜ்ல கோயம்புத்தூர்ல இருந்து வந்து ஸ்டே பண்ணி படிக்கிற ஒரே பொண்ணு நான் மட்டும்தான். நீங்க கோயம்புத்தூர்ல பார்த்து லவ் பண்ணது என்னதான், போதுமா? இதை சொன்னா உங்களுடைய பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் பொய் சொல்றேன்னு நீங்க நினைக்க போறீங்கன்னு தான் இவ்வளவு நாள் நான் இதை சொல்லாம இருந்தேன். இவ்வளவு நாள் கண்ணை பார்த்து லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு இப்படி அந்த கண்ணையே மறந்துட்டீங்க. யாரோ ஒருத்திய கூப்பிட்டு வந்து இவ தான் உங்களுடைய லவ்வர்னு சொல்றீங்க என்றால் ஆக்ரோஷமாக. விக்ரம் அவளை தடுக்கவோ அமைதிப்படுத்தவோ முயற்சி செய்யாமல் தன் கைகளை கட்டியபடி அவள் கூறுவதை நிதானமாக கேட்டுக்கொண்டு நின்றிருந்தான். தேடல் தொடரும். கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி. அத்தியாயம் 60. ஸ்ரீ அவசரத்திலும் ஆத்திரத்திலும் அவளே அறியாமல் உண்மையை கூறிவிட்டாள். அதிக கோபத்தாலும் ஆத்திரத்தாலும் கண்களில் இருந்து கண்ணீர் மலமளவென வெளியேறியது. இப்பொழுது அவன் தன்னை பற்றி என்ன நினைப்பான்? ஒருவேளை தான் கூறியது பொய் என்று எண்ணுவானோ என்றெல்லாம் எண்ணும் நிலையில் அவள் இல்லை. கோபம் அவளின் கண்ணையும் அறிவையும் மறைத்துவிட்டது. விக்ரம் அவளையே விழி அகலாது தன் கூர்விழியால் ஸ்கேன் செய்தபடி பார்த்து கொண்டிருக்க ரியா ஸ்ரீயை நோக்கி ஓடியவள், விக்ரம் சார் உங்களையா விரும்புகிறார் என்று கேட்டாள். இப்பொழுதுதான் ஸ்ரீக்கு நிதர்சனம் உரைத்தது. என்னை பற்றி அவன் என்ன நினைத்திருப்பான்? பொய்க்காரி என்று எண்ணுவானோ? எந்த நம்பிக்கையில் நான் இப்படி உண்மையை அவனிடம் கூறினேன் என்று எண்ணியவள் சட்டென்று விக்ரமை பார்க்க அவனின் பார்வையை வைத்து எதையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை.
அவனின் பார்வையின் தாக்கத்தை இவளால் தாக்கு பிடிக்கவும் முடியவில்லை. அஸ்வின், போதும்டா, அதான் அவங்க வாயாலேயே உண்மையை சொல்லிட்டாங்கல்ல, போதும் விடு. ஸ்ரீ, நீங்க தான் விக்ரம் காதலிக்கிற பொண்ணுன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஸ்ரீ, ரியா என இருவருமே அதிர்ச்சியாக பார்க்க, ரியா எப்படி? அஸ்வின், விக்ரம் என்கிட்ட ஸ்ரீ படித்த காலேஜில் விசாரிக்க சொல்லியிருந்தான். அப்புறம் அவங்க காலேஜ்லையும் ஹாஸ்டல்லையும் விசாரிச்சதில் ஸ்ரீ தான் அந்த பொண்ணுன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் இந்த விஷயத்தை ஏன் ஸ்ரீ எங்ககிட்ட இருந்து மறைச்சாங்கன்னு தான் தெரியல. அதை கண்டுபிடிக்க தான் விக்ரம் இப்படியெல்லாம் செஞ்சான். கடைசியில் அவன் நினைச்ச மாதிரியே ஸ்ரீ அவங்க வாயாலேயே என்ன உண்மைன்னு சொல்லிட்டாங்க. ஸ்ரீக்கு விக்ரம் எப்படி தன்னை முட்டாளாக்கி இருக்கிறான் என்பது தெளிவாக புரிந்தது. அனைத்து உண்மையும் முன்னதாகவே தெரிந்து கொண்டு தன் வாயிலாகவே அதை வர வைக்க வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் செய்திருக்கிறான். அது தெரியாமல் நானும் இப்படி நடந்து கொண்டேனே என்று எண்ணும் பொழுதே தன் முகத்தை எங்கே சென்று மறைப்பது என்று அவளுக்கே தெரியவில்லை. விக்ரமின் கூர்பார்வை ஸ்ரீக்குள் ஊடுருவ அஸ்வின் ரியாவை அழைத்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான். விக்ரம் ஸ்ரீயை நோக்கி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தவன் அவளின் அருகில் வந்து, எப்படி இருந்துச்சு என்னோட சர்ப்ரைஸ் என்றான் ஸ்ரீயை நேர்பார்வை பார்த்தபடி. ஸ்ரீக்கு தான் விழிகள் ஒரு இடத்தில் நிற்காமல் அங்கும் இங்குமாய் அலைமோதியது. அடியாட்கள் சுந்தரத்தை தொடர்பு கொண்டு நடந்த சம்பவத்தை விவரித்த பிறகு அடியாட்களின் தலைவன், டேய், என்னடா இது இப்படி சொதப்பிடுச்சு, அந்த ஆளு அப்போவே நம்ம கிட்ட படிச்சு சொன்னார், கண்டிப்பா தூக்கி ஆகணும்னு, கடைசியில் இப்படி ஆயிடுச்சே. அடியாட்களில் ஒருவன், அண்ணா, நாமளும் நல்லாதான் முயற்சி பண்ணோம், கடைசியில் நமக்கு முன்னாடி அவனை வேற யாரோ கடத்திட்டானுங்க, அதுக்கு நாம என்னென்ன பண்றது? அடியாட்களின் தலைவன், போங்கடா, இதை நல்லபடியா முடிச்சு கொடுத்தா ஒரு நல்ல அமௌண்ட் கைக்கு வந்திருக்கும், கடைசியில் எல்லாம் போச்சு. சரி, வண்டியை எடு, அந்த ஆள் வேற நேரில் போனா என்ன கத்த போறானோ தெரியல என்று புலம்பியபடி வண்டியை கிளப்ப அதற்குள் விக்ரமின் வண்டியை சுற்றி வளைத்த அதே கண்டெய்னர் லாரிகள் இப்பொழுது இவர்களின் வண்டியை சுற்றி வளைத்தது. அடியால், அண்ணா, எவனோ நமக்கு ஸ்கெட்சு போட்டுட்டான என்றான் பதட்டமாக. அடியாட்களின் தலைவன், என்னடா நடக்குது இங்க? நமக்கு எவன்டா ஸ்கெட்சு போட்டு இருப்பான்? நீ வண்டியை வேற பக்கமா திருப்பு. அடியால், அண்ணா, எல்லா பக்கமும் சுத்தி வளைச்சிட்டானுங்க, வண்டியை எங்கேயும் நகர்த்த முடியாது, அவனுங்க பின்னாடியே தான் நாமளும் போயாகணும். அடியாட்களின் தலைவன், சரிடா, முதல்ல போனை போட்டு யாருக்காவது விஷயத்த சொல்லுவோம் என்றபடி அவனின் செல்போனை எடுத்து பார்க்க யாருக்குமே அழைப்பு செல்லவில்லை. உள்ளே அமர்ந்திருந்த 5 பேருக்குமே பதட்டம் தொற்றிக்கொள்ள அடியாட்களின் தலைவன், என்னடா இது, யாருக்கு போன் போட்டாலும் போக மாட்டேங்குது? அடியால், ஐயோ அண்ணா, யாரோ பக்காவா பிளான் பண்ணி தான் இப்படியெல்லாம் பண்ண மாதிரி இருக்கு. இது நாம அவனுக்கு விரிச்ச வலை மாதிரி தெரியல, வேற எவனோ நமக்கு நல்லா வலைய விரிச்சிருக்கானுங்க, நாமளும் அது தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோம் என்றான் புலம்பலாக. வேறு வழியின்றி அந்த கண்டெய்னர் லாரிகள் அழைத்து சென்ற வழியிலேயே இவர்களின் கார் செல்ல இறுதியில் ஒரு பழைய பாழடைந்த குடோனுக்குள் இந்த காரை அந்த கண்டெய்னர் லாரிகள் கொண்டு சேர்த்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் லாரிகள் வெவ்வேறு புறம் பிரிந்து சென்றுவிட அடியால், அண்ணா, வண்டி எதையும் காணும். அடியாட்களின் தலைவன், வண்டியை முதலில் திருப்புடா, எவன்கிட்டையாவது சிக்குவதற்குள்ள எஸ்கேப் ஆயிடணும் என்று கத்தினான். வண்டியை திருப்புவதற்குள் அந்த குடோனின் கதவுகள் மூடப்பட்டு இவர்களை இருள் சூழ்ந்து கொண்டது. சட்டென்று எதிர்பாராமல் இருட்டிவிடவும் யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. அடியால், அண்ணா, இங்க என்னென்ன நடக்குது ஒண்ணுமே புரியல, நாம நல்லா வசமா சிக்கிட்டோம் போல இருக்கு என்றபடி அனைவரும் காரில் இருந்து இறங்க அடியாட்களின் தலைவன், டேய், எவன்டாது எங்களையே ஸ்கெட்சு போட்டு தூக்குறது, என் கையில் மட்டும் சிக்கினீங்க, மவன என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்கடா, யாருடாது என்று காட்டு கத்தலாக கத்தினான். சற்று நேரத்தில் என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஐவரும் சோர்ந்து போய் ஆங்காங்கே உடலில் இரத்த காயத்துடன் 5 சேர்களில் தனித்தனியாக கட்டப்பட்ட நிலையில் கிடந்தனர். சட்டென்று அந்த அறை முழுவதும் வெளிச்சம் பரவ தொடங்க திடீரென்று ஏற்பட்ட வெளிச்சத்தின் தாக்கத்தினால் ஐவரும் தங்கள் கண்களை சுருக்கிக் கொண்டனர். தன் ஆளுமையான கம்பீர நடையுடன் இவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார் ராஜேஸ்வரி. டேவிட்டுடன் ராஜேஸ்வரி இவர்களை பார்த்த பார்வையில் ஐவருக்குமே அவர்களின் ஈரக்குலை நடுங்கிவிட்டது. டேவிட் அடியாட்களில் ஒருவனின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தவன், யார் உங்களை இப்படியெல்லாம் செய்ய சொன்னது என்றான். அடியால், சார் சார், நாங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சு விட்டுடுங்க சார் என்றான் கெஞ்சலாக. ராஜேஸ்வரி, உங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், யார் சொல்லி நீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொல்ற வரைக்கும் இங்க இருந்து ஒருத்தனும் உயிரோட போக முடியாது என்றார் கர்ஜனையாக. அடியால், மேடம், யார் சொல்லியும் இதை நாங்க செய்யல, நாங்க வேற ஒருத்தரை தூக்க வந்து கடைசியில் ஆள் மாறி போச்சு, தெரியாமல் இவங்க பின்னாடி போயிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க என்றான் கெஞ்சலாக. டேவிட், என்னங்கடா மாட்டிக்கிட்டோம்னு புதுசா கதை சொல்றீங்களா? உங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நீங்க சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு அசைய கூட முடியாது. ராஜேஸ்வரி, டேவிட், அதை கொண்டு வாங்க.
அடியாட்கள் அனைவரும் பயந்து போய் ராஜேஸ்வரியை பார்த்து கொண்டிருக்க ஒருவன் கையில் மண்ணெண்ணெய் கேனுடன் இவர்களை நோக்கி வந்தான். அடுத்து என்ன என்பது அவர்கள் அனைவருக்குமே தெரிந்துவிட்டது. அனைவரும் ஒன்றாக, சார், மேடம், எங்களுக்கு எதுவும் தெரியாது, எங்களை விட்டுடுங்க என்று கத்தத் தொடங்கினர். ராஜேஸ்வரி, இதுக்கெல்லாம் யார் காரணம் என்று சொன்னா இங்கிருந்து வெளியே போகலாம். இன்னும் உங்களுக்கு 10 மினிட்ஸ் டைம் தரேன். அதுக்குள்ள யார் உண்மையை சொல்றீங்களோ அவங்க உயிரோட கிளம்பலாம். மற்றவங்களுடைய சாம்பல் கூட யார் கைக்கும் கிடைக்காதபடி செஞ்சிருவேன். நீங்க இங்க வந்ததுக்கும் இருந்ததுக்கும் எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் அழிச்சிடுவேன், ஜாக்கிரதை என்றார் உருமலாக. அதில் பயந்த அடியாட்களில் ஒருவன், மேடம், நான் சொல்லிடுறேன் மேடம், என்னை ஒன்றும் செஞ்சிடாதீங்க மேடம், நான் பிள்ளைக்குட்டிக்காரன், என்னை நம்பிதான் என் குடும்பமே இருக்கு என்றான் திக்கி திணறி குழறியபடி. ராஜேஸ்வரி, இதுக்கெல்லாம் யார் காரணம் என்று சொல்லு. அடியாட்களின் தலைவன், மேடம், நாங்க உண்மையை சொல்லிடுறோம், எங்க எல்லாரையுமே விட்டுடுங்க, திரும்ப உங்க பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டோம், நீங்க எவ்வளவு பெரிய இடம் என்று தெரியாமல் உங்க மேல கைய வச்சிட்டோம் என்றவன், சுந்தரம் சார் தான் எங்களை இப்படியெல்லாம் செய்ய சொன்னார். இவ்வளவு நேரம் இது அனைத்திற்கும் பின்னாடி அஞ்சலிதான் இருக்கிறாள் என்று எண்ணிய ராஜேஸ்வரிக்கு இது புதிய செய்திதான். ராஜேஸ்வரி அவனை நம்பாத பார்வை பார்க்க, டேவிட், சுந்தரம் சாரா, பொய் சொன்னீங்க, அப்புறம் உங்களை உருத்தழியாமல் அழிச்சிடுவோம், ஒழுங்கா உண்மையை மட்டும் தான் சொல்லணும் என்றான் மிரட்டலாக. அடியாட்களின் தலைவன், சார், நாங்க ஏன் சார் பொய் சொல்ல போறோம், அதுவும் இவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறம் நாங்க ஏன் சார் பொய் சொல்ல போறோம், நான் கும்பிடுற சாமி மேல சத்தியமா சொல்றேன், என்னோட குடும்பத்து மேல சத்தியமா சொல்றேன், எங்களை இப்படி செய்ய சொன்னது சுந்தரம் சார் தான். ராஜேஸ்வரி, அவர் எதுக்காக உங்களை இப்படி செய்ய சொன்னார்? அடியாட்களின் தலைவன், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது மேடம், அவர் அப்பப்போ எங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை கொடுப்பார், அவர் சொல்ற வேலையை நாங்க செஞ்சு கொடுப்போம், அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும், அவர் ஏன் எதற்காக செய்கிறார் என்றெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ராஜேஸ்வரி, டேவிட், இவங்க சொல்றது உண்மையானு நாம கண்டுபிடிக்கிற வரைக்கும் இவங்க இங்கேயே இருக்கட்டும். அடியால், மேடம், நாங்க சொன்னது சத்தியமான உண்மைதான் மேடம், எங்களை தயவு செஞ்சு விட்டுடுங்க, இனிமே இப்படி செய்ய மாட்டோம் என்று அவன் கூறியது எதையுமே காதில் வாங்காத ராஜேஸ்வரி அவ்வளவுதான் என்பது போல் அங்கிருந்து வெளியேறிவிட்டார். டேவிட், மேம், நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம்? அஞ்சலி சொன்னதா தானே உங்க பிரதர் விசாரிச்சாருன்னு சொன்னீங்க, ஸோ அஞ்சலியை கூப்பிட்டு விசாரிக்கலாமா? சற்று நேரம் சிந்தித்த ராஜேஸ்வரி, நோ, சம்மந்தம் இல்லாமல் சுந்தரம் ஏன் இதில் தலையிடணும் என்றார் யோசனையோடு. நம்மளுடைய நெக்ஸ்ட் மூவ் சுந்தரம், அவரை தூக்கிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க என்றவர் அங்கிருந்து கிளம்பிவிட்டார். அஞ்சலி, என்ன மாமா இது, விக்ரமை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல, ஆனால் அத்தை விக்ரம் சேஃபாக இருக்கிறதா தானே அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க, அப்போ விக்ரமும் ஸ்ரீயும் ஹனிமூன் போயிட்டாங்களா? சுந்தரம் சலிப்பாக, எத்தனை தடவை தான் இதே கேள்வியை கேட்ப அஞ்சலி, போனா போய் தொலையட்டும்னு விட, உனக்கு தேவை அவனை கல்யாணம் செய்துக்கணும், அவ்வளவுதானே, அவன் கூட எங்கே போனா உனக்கு என்ன? அஞ்சலி, என்ன மாமா இப்படி சொல்றீங்க, அவன் கூட ஒன்று சேர்ந்துட்டான்னா அப்புறம் என்ன எப்படி கல்யாணம் செய்துப்பான்? தேடல் தொடரும். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.